Dear students, plus 2 maths, chapter 2nd, complex numbers, அதாவது கலப்பெண்கள். Example 2.23. Represents the complex number. First subdivision sum வந்து பார்த்தீங்கன்னா -1 -i. Second வந்து பார்த்தீங்கன்னா 1 plus i root 3 in polar form. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் நம்ம எதில் எழுதணும்னா polar ஃபார்மில் எழுதிடணும். ஃபஸ்ட்டு சம் நம்ம என்ன எப்படி கன்சிடர் பண்ணுறோம்னா -1 minus I equal to R into cos theta plus I sin theta அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா R is equal to அதாவது மாடுலஸ் வேல்யூனும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 the whole square plus -1 the whole squareன்னு வந்துடும் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 plus 1 ஈக்குவல் டு ரூட் 2 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ மாடுலஸ் வேல்யூ வந்து ரூட் 2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தீட்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அதாவது -1 by -1 வரும். அது அங்கேயே ப்ளஸ் ஆகிடும். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து 5/4. இப்போது இந்த பாயிண்ட் வந்து இந்த -1 -i இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு நமக்கு ஆல்ஃபா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஆல்ஃபா வந்து பார்த்திங்கன்னா 5/4 மைனஸ் 5. இதுக்கு இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 - 4π/4ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 5 - 4π வந்து -3π/4 அப்படின்னு கிடச்சிரும். இப்போ நம்ம -1 - i ஈக்குவல் டு ஆரோட வேல்யூ வந்து ரூட் 2 காஸ் ஆஃப் தீட்டாவோட வேல்யூ வந்து -3π/4 ப்ளஸ் ஐ சைன் -3π/4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் காஸ் ஆஃப் -3/4 வந்து +3/4 அப்படின்னு கிடச்சிரும். இது எந்த ஃபார்முலா பிரகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் -θ ஈக்குவல் டு காஸ் தீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு -sin θ. இது நம்ம 11th வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சைன் ஆஃப் -3/4 வந்து நமக்கு -sin 3/4 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரூட் 3 cos 3π/4 - I sin 3/4 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஜென்ரல் தீட்டாவுக்கு ஜென்ரல் வேல்யூ எழுதணும். ஜென்ரல் வேல்யூ எழுதுனா 2kπ வந்து இது கூட 3π/4 கூட ஆட் பண்ணணும். which is equal to root 2 into cos 2kπ plus 3π/4 minus I into sin 2kπ plus 3/4. இங்கே வந்து k வந்து எதில் இருக்குன்னா zல நமக்கு இருக்கும். செகண்ட் சப்டிவிஷன் சம் 1 plus i root 3 into polar ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். 1 plus i into root 3 is equal to r into cos theta plus I sin theta. Modulus of 1 plus i into root 3 theta வந்து நமக்கு r இங்கே இந்த வந்து r அப்படின்னு எடுத்துக்கிறோம். ரூட் ஆஃப் 1 square plus root 3 square 1 plus 3 root 4 equal to 2ன்னு கிடச்சிரும். ஆல்ஃபா is equal to tan inverse of y/x. tan inverse of y வந்து root 3. எக்ஸோட வேல்யூ 1 which is equal to tan inverse root 3ன்னு வந்துடும். which is equal to நமக்கு 5/3 அப்படின்னு கிடச்சிரும் ஆங்கிள். இப்போது 1 plus i root 3 lies in the first quadrant. அதனால் நமக்கு theta is equal to ஆல்ஃபான்னு வந்துடும். therefore ஆல்ஃபா ஏற்கனவே நம்ம 5/3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் தீட்டாவும் நமக்கு என்னது 5/3 தான். therefore 1 plus i into root 3 equal to 2 into cos 5/3 plus I sin 5/3ன்னு வந்துடும். இதில் வந்து ஜென்ரல் வேல்யூ அப்படின்னு நம்ம எழுதும்போது 2 cos 2kπ இந்த ஆங்கிளோட 2kπ சேர்த்துடணும். 2kπ ப்ளஸ் 5/3 ப்ளஸ் I இன்ட்டு 2kπ ப்ளஸ் 5/3 k in z. இப்போ ரெண்டு சமமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.